என்ன சந்திரன் சொல்லுங்க ப்ரோ, என்ன இது மொபைல் நெட்வொர்க் வந்து எதானே ஏர்டெல் தானே யூஸ் பண்ணுறீங்க? ஆமாம், பட் எல்லாம் கொஞ்சம் வீட்டில் வந்து அந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது சார். சர்வீஸே ஒர்க் ஆகல. 3 மாதமாக நான் பில்லு மட்டும் ஜெனரேட் பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க. கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது ஏர்டெல்லில். அதனால தான் நேற்று இப்போ இந்த மாதிரி நடந்த கண்டு தான் அந்த ஏர்டெல்லோட இவர் சிஓ வந்து என்ன பண்ண இது மேனேஜிங் டைரக்டர் எம்டி கோபால் விட்டல் என்ன பண்ணியிருக்காருன்னா, டோட்டலாக எல்லாரும் மீட்டிங்லாம் கேன்சல் பண்ணிட்டு கஸ்டமரை கவனிங்க, ஃபீல்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு பெரிய இதாக பார்க்க. முக்கியமான என்ன விஷயம்னா செட் அ கைண்ட் ஆஃப் கஸ்டமர் கேஆர். நீங்கள் வந்து கம்பெனியோட சிஓவாக இருக்கலாம், கம்பெனியோடைய சிஎஃப்ஓவாக இருக்கலாம், கம்பெனியோடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே கஸ்டமர் வந்து நீ வேலை பார்க்குறது கஸ்டமருக்காக. கஸ்டமர் நாட் ஹாப்பினா உனக்கு இங்கே வேலை இல்லைன்றதுனால ஒரு இம்பார்ட்டண்ட்டாக எல்லாம் நீங்கள் சோ கால்டு எல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபீல்டில் இருக்கிறவங்களோட போய் கஸ்டமர் கிட்ட டேரெக்டாக யார் வந்து ஃபேஸாக இருக்காங்களோ அவங்களோட போய் ஒர்க் பண்ணுங்கள் ஃபீல்டில் போயின்னு சொல்லியிருக்காரு. இதை டீட்டெயிலாக பேசலாம் நம்ம. இப்போ வந்து இது என்ன இஷ்யூ நான் சொல்கிறேன் பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் இது பண்ணணும். ஏர்டெல்லில் வந்து ஒரு நாள் வந்து ஒரு 2 hours வந்து என்டையர் இந்தியாவில் முக்கால்வாசி தமிழ்நாட்டில் வந்து சர்வீஸ் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. எல்லாருமே வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரே ஒரு ஷாக், என்னடான்னு சொல்லிட்டு. அது என்ன ப்ராப்ளமாக இருக்கலாம், டெக்னிக்கல் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம், டவர் ப்ராப்ளம், எது வேணா இருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே கஸ்டமர் காட் அஃபெக்டட். கரெக்ட். ஓகே, இப்போ இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துப்பா? ஓகே, இப்போ வந்து டைரக்ட் லாஸ்ட் மைல் கனெக்ட்னு சொல்லுவாங்களே, அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் எடுத்துப்பாங்களா, இல்லை சர்வீஸ் ப்ரொவைடிங் ஏஜென்சி எடுத்துப்பாங்களா, இல்லை அந்த ஏரியா மேனேஜர் எடுத்துப்பாரா, இல்லை அந்த டவர் கம்பெனி எடுத்துக்குமா? டவர் கம்பெனி எடுத்துருப்பா. அந்த டவர் கம்பெனியோட வெண்டர் எடுத்துப்பாங்களா? ஸோ எண்ட் ஆஃப் த டே யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னா அதோட ஓனரு எம்டி வந்து கோபால் விட்டல் தான். ஏன்னா நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து எல்லாரும் புரிஞ்சு நம்ம பணம் பண்ணுறதுக்காக கிடையாது. நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது வந்து கஸ்டமரோ இல்லை கிளைண்ட்டோ இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து அந்த வேல்யூவில் அவன் சாட்டிஸ்ஃபை நம்மளுக்கு பணம் பே பண்ணுறான். இதுதான் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியோடைய, ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியோ சர்வீஸ் இண்டஸ்ட்ரியோடைய மெயின். இல்லை கடைசியாக நீங்கள் சொன்ன எண்ட் ஆஃப் த டேலேருந்து ஆரம்பிக்கிறேன். கடைசியாக வாடிக்கையாளர் தான் அடிப்படை. அந்த வாடிக்கையாளர் அடிப்படைங்கிறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, போக 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 வெவ்வேறு லேயரில் இருக்கிறவங்க வாடிக்கையாளருக்காக வேலை பார்க்குறது இல்லை. கம்பெனியை வந்து நான் ரீஃபார்ம் பண்ணுறேன் ஆச்சு பூச்சுன்னு வேலை பார்த்துட்டு கடைசியில் வாடிக்கையாளர் கை விட்டுறாங்க. இதை ரியலைஸ் பண்ணி தான் அவர் 19,000 எம்ப்ளாயியில் ஒரு கம்பெனி ஏர்டெல். அப்போ என்ன யோசிக்கிறாருன்னா, இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளாக தான் எடுத்துக்கணும். நம்ம இந்த முடிவை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு நிறைய கம்பெனி அப்ளை பண்ணுங்கிறத நம்ம இன்றைக்கி பேசுகிற மேட்ரு. என்ன அப்படின்னா, வாடிக்கையாளருக்கு அவர் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் பண்ணுறாரு. அதாவது இது என்ன கீ ரெஸ்பான்சிபிலிட்டி இதுதான் ஏரியா தான் கேஆர்ஏங்கிறது. அதாவது எது உண்மையான ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடிக்கையாளரை கவனிக்கிறது தான். நமக்கு இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதனால எல்லாரும் இன்னைக்கு நான் இந்த மீட்டிங் போடுறேன், பிசினஸ் டெவலப்மெண்ட் மீட்டிங் போறேன், அந்த மீட்டிங்லாம் நிறுத்துங்க, ட்ரைனிங் போறேன், அது போறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆஃபீஸில் வந்து அந்த லேயர் இன்க்ரீஸ் ஆக அவங்களுடைய இம்பாக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். என்ன வேலை பார்க்குறோன்னே நமக்கு தெரியாது. அது என்ன ஆகும்னா, அவங்க வந்து கீழே இருக்கவங்க சரியா பண்ணலன்னு சொல்றது தான் அவங்க வேலையா இருக்கும். கரெக்ட். இல்லை, நான் நிறைய இண்டஸ்ட்ரியில் பார்த்துருக்கேன். ஃபீல்டுக்கு போகிறாங்கல்ல, ஃபீல்டுக்கு போகிற ஸ்டாஃப் இருக்காங்கல்ல, அவங்க தான் மார்க்கெட்டில் உண்மையான கஸ்டமரோட பெயின் பாயிண்ட் தெரியும். அதை வந்து சொன்னாங்கன்னா இவங்க சும்மா நீ அந்த கஸ்டமருக்காகவே பேசாத, இன்னொரு கஸ்டமர் பாரு, அவங்களாம் ஒழுங்காக தான் இருப்பாங்கன்னு சொல்லி அவனை அப்படியே மைண்டை காலி பண்ணிடுவாங்க. அதனாலேயே நிறைய சர்வீஸ் பர்சங்க வந்து மனசு கஷ்டப்படுவாங்க. இப்போ இதை தான் ஏர்டெல் வந்து எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுச்சுன்னா, கிரவுண்ட் அவர் ரொம்ப அழகாக ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்படின்னா, வாடிக்கையாளருக்கு சேவை செய்பவர்கள் இந்த கம்பெனியில் 2 பேர் தான். வாடிக்கையாளருக்கு சேவை செய்பவர்கள் நேரடியாக, அல்லது வாடிக்கையாளர்களுக்கு யார் சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு சேவை செய்பவர்கள். கரெக்ட். இவங்க தான். நீங்க மேல இருக்கவங்கலாம் நீங்க அவங்களுக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க சொல்றதை கேளுங்க, ஃபீல்டுக்கு போங்க அப்படின்ட்டார். அன்னைக்கு அவர் சொன்ன விஷயமே March 12th நினைக்கிறேன். March 12th அன்னைக்கு ஃபுல் டே, செவ்வாய்க்கிழமை, எல்லாரும் 19,000 எம்ப்ளாயிஸ் எல்லாரும் ஒரே ஒரு அப்ஜெக்ட் கொடுத்துட்டு கஸ்டமர் கேஆர்ஏ. 5G வந்து வரப்போகுது இப்போ பெரிய ஒரு மந்த்லி. ஏற்கனவே வந்து 65 மில்லியன் பீப்புள் வந்து 5G யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள்ல 5G வந்து ஃபுல்லாக மாற்ற போறாங்க. அது வந்து பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஏன்னா அந்த டிரான்சிஷன், அந்த ஷிஃப்ட் நடக்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த டே இதில் என்ன முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஆஸ் யூ க்ரோ, ஓகே, லேயர் வந்து இன்க்ரீஸ் ஆக மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும், எம்ப்ளாயிஸ் என்ன புரிஞ்சுக்கணும்னா, உங்களோட பொசிஷன் மேலே போகப்போ உங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகன்ற ஃபீல் வரணும். இது வந்து என்ன நடக்குதுன்னா, அத்தாரிட்டி மட்டும் எடுத்துக்கிறாங்க தவிர ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆஸ் தே க்ரோ த லேயர்னும் என்ன ஆகுதுன்னா, அக்கௌண்டபிலிட்டி வந்து கம்மியாகிட்டே போகுது, அத்தாரிட்டி மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நிறைய கம்பெனிஸ்க்கு நான் சொல்கிறதே அதே தான். உங்களோட உண்மையான பொட்டன்ஷியல் உங்கள் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்கிட்ட தான் இருக்குது. எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் கண்டுக்க மாட்டாங்க. நீ நல்லா கவனிங்க, ஏர்டெல்லே ஒரு பிரச்சனை பாருங்களேன். முன்னாடியெல்லாம் நான் பார்த்துருக்கேன், இப்போ கூட அப்படி தான் இருக்குது. எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு வந்து 899 போட்டு ஒரு ஆஃபரில் உள்ள எடுத்திருப்பாங்க.
புது கஸ்டமருக்கு 599 நம்ம இவன் போய் கேட்பான், ஏன் ஆல்ரெடி 890 நான் ஒருத்தன் ஓடிட்டு இருக்கேன், நீ 599ன்றவன அந்த சர்வீஸ் பர்சன் என்ன சொல்லுவானா, உங்க இதை கேன்சல் பண்ணிட்டு வேணா புதுசா உள்ள வாங்கணும். இது கம்பெனிக்கு லாஸ், இது கம்பெனிக்கு லாஸ், எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு மரியாதை இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணணும்னு தான் இவங்க முடிவு எடுக்கிறாங்க. இது நிறைய நிறுவனங்கள் பண்ற தவறு. புது கஸ்டமர் வந்தா போதும்னு நினைக்கிறாங்க. அப்ப எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் இப்போ இங்க நீங்க பாத்தீங்க பெயிண்ட் த ரெட் ஒரு கான்செப்ட் ஒன்று போட்டிருக்காரு அவர். அதாவது இந்தியாவை முழுமையாக ரெட் சிம்பிளா மாத்துவோம், ஏர்டெலோட கலரை பண்ணுவோம் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி வோடஃபோன் மெதுவாக இதாயிடுச்சு, ஐடியா தனியாக போயிடுச்சு, இப்படி இதெல்லாம் பிரிஞ்சதுனால இவங்க வந்து இந்த ரெட்டை வந்து ஆக்கணும்னு நினச்சிட்டு இவர் பண்ணுறாரு. அப்போ இவரோட உண்மையான இந்த ஐடியா ரொம்ப கரெக்டான ஐடியா என்னென்னா, கஸ்டமர் தான் உண்மையான இவங்க, வாடிக்கையாளர் தானே அடிப்படையாக நம்மளுடைய வருமானத்துக்கு முக்கியமானவங்க, அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறத ரொம்ப முக்கியமாக வச்சுக்கோங்க. அப்போ போது அந்த ஃபீல்டுக்கு போயிருக்காங்க. அந்த ஃபீல்டோட ஃபீட்பேக் என்னென்னா ஒரே ஒரு நியூஸ் தான் வந்திருக்கு அதை பற்றி. அதாவது இது என்ன நடந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், ரியலாகவே என்ன நடந்திருக்குன்னா, அன்றைக்கி வந்து நிறைய கம்பெனிஸில் இந்த மீட்டிங்லாம் இல்லாமல் கஸ்டமர் ஃபீல்டு எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு பயங்கர பவர்ஃபுல்லாக தெரிஞ்சிருக்காங்க. அன்றைக்கி தான் கஸ்டமருக்கு போய் பார்க்குறாங்க ஃபீல்டு எக்ஸிக்யூட்டிவ், அவங்க சொல்கிற இன்புட் எல்லாமே கிட்டத்தட்ட 190 days ஒர்க் பண்ணுற அளவுக்கு வேலை இருந்துச்சான். 190 நாள் அந்த இதுக்கப்புறம் நடக்க வேண்டிய வேலைகள் இருக்கான். இல்லை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஐபிஎஸ் ஆஃபீஸரோ ஒரு சர்வீஸ் ஃபீல்டு ஏர்டெல் அடிச்செல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அது ஒரு இன்சிடென்ட் நடந்தது இப்போ ரீசெண்டாக. அப்படியா? அந்த மாதிரிலாம் நடந்தது. ஸோ அந்த ஃபீல்டில் போகிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கரெக்ட். அப்போ அந்த ஃபீல்டில் போகிறவங்க தான் கஸ்டமர் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து அந்த கஸ்டமர் பர்ஸ்பெக்டிவில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் ஏசி ரூமில் உட்காந்துட்டு வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜின்ற பேரில் don't give something which is not relevant to the customer, which is not creating value to the customer. இல்லை, அது ரொம்ப முக்கியமாக கேஆர்ஏன்றது வந்து, அதாவது ஒவ்வொருத்தருடைய வேலைக்கான அந்த வேலையின் பொறுப்பின் அளவீடுன்னு தான் சொல்லுவாங்க. கேஆர்ஏங்கிறது கீ ரெஸ்பான்சிபிலிட்டி ஏரியா, எது உன்னுடைய பொறுப்பு அப்படின்றது. வாட்ச்மேனோட ஏரியா என்ன? கேட்டு தான். கேட்டில் உள்ளே வராமல் போக வேண்டியது உன் ஏரியா அப்படிங்கிற மாதிரி கம்பெனியோட கீ ரெஸ்பான்சிபிலிட்டி ஏரியா கஸ்டமர் அப்படின்னு ஆக்குறாரு. ஐயா, நீயாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் வாடிக்கையாளரை கவனிங்க அப்படின்னு சொல்கிறது தான் அந்த முக்கியமான விஷயம். இதுலேருந்து நான் என்ன டேக்அவேயாக யோசிக்கிறேன் அப்படின்னா, ஏர்டெல் மட்டுமே இல்லை, நிறைய நிறுவனங்கள் இன்றைக்கி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர் தான் முக்கியன்றதை இப்போ தான் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி வந்து வாடிக்கையாளர் மேட்டர் இல்லை, கம்பெனி தான் மேட்ரு அப்படின்றது. இப்போ வந்து வாடிக்கையாளர் தான் முக்கியம், வாடிக்கையாளருக்கு நல்லது செய்யணும், வாடிக்கையாளரை மதிக்கணும். சில நிறுவனங்களில் ஒரு ஸ்டேஜில் வந்து வாடிக்கையாளரை சந்திச்சுட்டு இருந்த ஆஃபீஸர்ஸ் சந்திக்க மாட்டாங்க, அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. இல்லை அதுக்கு வேறு ஏதாவது வழிமுறை பண்ணலாம், அதை கட் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் நடக்கும். எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்னால் அவன் கிடக்கான் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தவறு. அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய மரியாதை கொடுக்கணும். ஏன்னா அவர்கள் எஸ்ன்னு சொன்னதுனால தான் நீங்கள் வந்து கம்பெனியாக உருவானீங்க. அதை வந்து இன்றைக்கி எல்லா நிறுவனங்களுமே பின்பற்றணும். பழைய வாடிக்கையாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை கொடுத்து அவங்களோட ஃபீட்பேக்கை எடுத்துக்கிட்டு அதில் 1-2 10 கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன், 10 கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா 1-2 செஞ்சாலே நல்லா வந்துடலாங்கிறது தான் இதில் டேக்அவே எடுத்து. ஸோ இதில் வந்து இந்த ஸ்டார்ட் அப் பீப்புளும் அதே மாதிரி டேக்அவே, எம்ப்ளாயிஸும் டேக்அவே என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு பொசிஷன், ஈவன் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டரோட இருக்கலாம், நீங்கள் சிஓவோட இருக்கலாம், ஃபவுண்டர் சிஓட இருந்தார், எண்ட் ஆஃப் த டே you are responsible for your customer, you are responsible for your client, you are responsible or accountable for your user, end user. அந்த ஒரு ஆட்டிடியூட எல்லாரும் ஒர்க் பண்ணாதான் இது வந்து என்ன ஆகணும், டீமாக ஒர்க் ஆகும். என்ன ஆகுதுன்னா, ஒரு 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 20 பேராக இருக்கும்போது ஓரளவுக்கு எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். ஒரு 50 பேராக மாறும்போது அது வந்து கம்மியாகிட்டே போகும், லேயரை போக போக. அதை மாற்றுறதுக்காக இந்த கஸ்டமர் கேஆர்னு ஒன்று செட் பண்ணியிருக்காரு. எண்ட் ஆஃப் த டே நீ பண்ணுற வேலை, டெய்லி பேஸில் நீ பண்ணுற வேலை கஸ்டமருக்கு வேல்யூ கொடுக்குதா, அந்த மாதிரி ஒரு கஸ்டமரோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறத மாதிரி கொண்டு போக. இந்த காந்தியோட ஸ்டேட்மெண்ட்டே அதானே, வாடிக்கையாளர் தான் உங்களுக்கு அந்த கடவுள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை தான் மறுபடியும் இந்த இவரும் விட்டலும் இது பண்ணியிருக்காரு. இது மாதிரி வந்து ஒரு கரண்ட் அஃபேர் எடுத்துக்கிட்டு அந்த கரண்ட் அஃபேரில் இருக்கக்கூடிய உண்மையான நன்மை தீமைகள், அதே சமயத்தில் நமக்கு என்ன டேக்அவே அப்படிங்கிற பார்க்கறதுக்கு வந்து பிஸ்னஸ் அலர்ட்டை கண்டிப்பாக பார்க்கலாம். அதுக்கு அவதார் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.